கொஸ்டின் நம்பர் 12. ஆதிப்புள்ளியை மையமாக உடைய வட்டத்தின் ஆரம் 30 அலகுகள். அந்த வட்டம் ஆய அச்சுக்களை வெட்டும் புள்ளிகளை காண்க. இவ்வாறான எந்த இரு புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. The radius of a circle with center at origin is 30 units. Write the coordinates of the points where the circle intersects the axis. Find the distance between any two such points அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குரிய டயக்ராம் இதுதான். சென்டர் பாயிண்ட்டுங்கும்போது 0,0 தான். ஸோ ஏ வந்து 0 ஒய், ஏன்னா இந்த 0 இது ஒய் ஆக்சிஸு, இது பி வந்து எக்ஸு 0 எக்ஸ் ஆக்சிஸ் இது. ஸோ 0 பாயிண்ட்டு. ஸோ ஏபி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா. ஸோ ஓஏ வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஓவோட பாயிண்ட்டு 0 0 ஓஒய். ஸோ இது வேல்யூஸை வந்து டிஸ்டன்ஸில் குரிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இதுக்குரிய டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி 30ன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை டேரெக்டாக நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ 0 0 0 தான். ஒய் ஸ்கொயர்டுனா ஒய் ஸ்கொயர்டு தான். ஸோ ஒய் ஸ்கொயர்டுனா 30, ஒய் ஸ்கொயர்டுனா ரூட்டுக்கு இதுக்கு கேன்சலர் ஒய் ஈக்குவல் டு 30ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஓபி ஃபைண்ட் பண்ணுறேன். ஓவோடது 0.0, இது x,0. ஸோ இதோட வேல்யூ 30. ஸோ x minus 0 the whole square plus 0 minus 0 the whole square. ஸோ ஈக்குவல் டு 30. ஸோ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வரும், இது வந்து 0 ஸ்கொயர் தான். அப்போ ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 13 எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஒய் ஈக்குவல் டு 13 கிடச்சிருச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு 13 எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஏ ஈக்குவல் டு 0,30, பி ஈக்குவல் டு 30,0. ஸோ இதை வந்து டிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 30 minus 0 the whole square ப்ளஸ் 0 minus 30 the whole square. அதாவது இந்த பாயிண்டில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் நெக்ஸ்ட்டு ஏபி பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுபடி பார்த்தா ரூட் ஆஃப் 30 ஸ்கொயர்டு ப்ளஸ் மைனஸ் 30 ஸ்கொயர்டு, -4 ப்ளஸ் தான். ஸோ 900 ப்ளஸ் 900 வரும். 900 ப்ளஸ் 900னா 1800, ரூட் ஆஃப் 1800. இதை ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா, ஸோ எல்சிஎம் எடுத்துருக்கோம். ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா இங்கே 2 டைமுக்கு ஒரு 2 வெளில வந்துடும், இங்கே 2 டைம்ஸ்க்கு ஒரு 5 வெளியில் வந்துடும், இங்கே ஒரு 3 வெளில வந்துடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது 2 தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 30√2. ஸோ ஏபிக்குரிய டிஸ்டன்ஸ் வந்து 30√2 அப்படிங்கிறது தான். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா?